பக்கம் 1. நீங்கள் கண்ட கனவின் முழுமையான கதை இதோ. மௌனக் கண்கள் என்ற தலைப்பில். மௌனக் கண்கள். 1. வெளிச்சம் தேடும் அடம். ஒரு நாள் காலைப் பொழுது. அறையில் மெலிதான வெளிச்சம் படர. சின்னஞ்சிறு பையன் ஒருவன் கண்ணிழந்த தன் மௌன உலகில் விழித்தான். அவனுக்கு கண் தெரியாது. கால்களும் அவன் பேச்சைக் கேட்பதில்லை. உலகம் அவனுக்கு வெறும் ஒலி வடிவமும் தொடு உணர்வும் மட்டுமே. ஆனால் அவன் உள்ளத்தில் உலகைக் காணும் ஆசை கனலாய்ப் பற்றியெரிந்தது. வெளியே கூட்டிட்டு போங்க. நான் வெளியே போகணும். என்று தன் அம்மாவை பார்த்து அடம் பிடிக்க ஆரம்பித்தான். அவனது சின்னஞ்சிறிய இதயம் அந்த 4 சுவர்களுக்குள் அடைபட்டு கிடந்தது அவனுக்கு பெரும் சோர்வை தந்தது. அவன் அழுது கூச்சலிட்டு தன் பிஞ்சு விரல்களால் தாயின் புடவையை இழுத்து. வெளியே அழைத்துச் செல்லக் கெஞ்சினான். அந்த ஒரு நாள் அவனது அடம் பிடித்தல் எப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை அடைந்தது. 2. தாயின் கோபம். சிறுவனின் தொடர்ச்சியான அடம் தாயின் பொறுமையின் கடைசி எல்லையை தொட்டது. வறுமையும் மகனின் நிலையற்ற எதிர்காலமும் அவளை ஏற்கெனவே வாட்டி வதைத்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் அவனது ஓயாத அழுகையும். வெளியே செல்ல வேண்டும் என்ற பிடிவாதமும் அவளை உச்சகட்ட கோபத்திற்கு தள்ளின. திடீரென அவள் குரல் உயர்ந்தது. போதும். நிறுத்து இந்த அழுகையை. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு கண்ணு தெரியாது நடக்க முடியாது. எப்படி நான் உன்ன வெளிய கூட்டிட்டு போவேன். என் கஷ்டம் உனக்கு எப்படி புரியும். நான் என்ன செய்வேன் உன்ன வச்சு. என்று ஆவேசமாக கத்தினாள். அவளது வார்த்தைகள் கோபத்தில் உறைந்திருந்தாலும். அதில் ஒரு தாயின் இயலாமையும் வலியும் கலந்திருந்தன. சிறுவன் அதிர்ச்சியில் உறைந்து அழுகையை நிறுத்தி. தாயின் குரல் வந்த திசையை நோக்கித் தன் மௌனக் கண்களால் பார்த்தான். அந்த திட்டுதலில் அவளுக்கு இருந்த மன அழுத்தமும். அவனது எதிர்காலம் குறித்த அச்சமும் வெளிப்பட்டன. 3. பதற்றத்தில் ஒரு மயக்கம். அம்மா கோபத்தில் கத்திக் கொண்டிருக்கும் போதே. அந்த பிஞ்சு குழந்தை திடீரென மயங்கி விழுந்தான். நிலைகுலைந்து போனான். எது நடக்கிறதென்று புரியாமல். அவனை அப்படி பார்த்ததும் அவளது கோபம் அத்தனையும் காணாமல் போயின. பதற்றமும் பயமும் அவளை ஆட்கொண்டன. என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்தாள். கணப்பொழுதில் அவனை அள்ளி எடுத்துக்கொண்டு. என் கண்ணுல கண்ட தெய்வம் நீடா. உனக்கு ஒண்ணும் ஆகாது கண்ணா. என்று புலம்பிக் கொண்டே எங்கு செல்ல வேண்டும் என்று கூடத் தெரியாமல். கண்டபடி ஓடினாள். கடைசியாக பதறியடித்துக் கொண்டு மருத்துவரிடம் அவனை அழைத்துச் சென்றார்கள். அவனது குட்டிக் கையை பிடித்துக்கொண்டு. அவன் விழிப்பான் என்ற நம்பிக்கையுடன் அவள் அழுதுகொண்டே காத்திருந்தாள். 4. மருத்துவரின் நாடகம். மருத்துவர் சிறுவனை உள்ளே அழைத்துச் சென்றார். சில நிமிடங்கள் கழித்து வெளியே காத்திருந்த தாயிடம் வந்து. பக்கம் 2. கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா பயப்பட ஒண்ணுமில்லை. இப்போதைக்கு அவன் நல்லா இருக்கான். இருந்தாலும் நாங்க இன்னும் கொஞ்சம் பரிசோதனைகள் செய்யணும். சில நாட்களுக்கு இங்கேயே அவன் இருக்கணும் என்றார். அவரது முகத்தில் ஒருவித கண்டிப்பும் மர்மமும் கலந்திருந்தன. தாயின் இதயத்தில் மேலும் ஒரு பதட்டம் தொற்றிக்கொண்டது. என்ன ஆனாலும் பரவாயில்லை. என் மகன் நலமாக இருந்தால் போதும் என்று இறைவனை வேண்டினாள். ஆனால் அவளுக்கு தெரியாது இது மருத்துவரின் ஒரு சிறிய நாடகம் என்று. சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் மீண்டும் வெளியே வந்து. சிறுவன் மயங்கி விழுந்ததற்கான உண்மையான காரணத்தையும். அடுத்தகட்ட சிகிச்சை குறித்தும் அவளிடம் விளக்கினார். 5. மருத்துவரின் யோசனை. சில நிமிடங்களுக்குப் பிறகு. சிறுவனின் தாயை உள்ளே அழைத்தார் மருத்துவர். பயப்படாதீங்கம்மா. உங்க பையன் இப்போ நல்லா இருக்கான். ஆனா. அவர் தயங்கினார். தாயின் முகம் வெளிறியது. அம்மா. இவனுக்கு கண் பார்வை இல்லை நடக்கறதும் கஷ்டம். இதுக்கு மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் நிரந்தர பலன் தராது. நாம என்னதான் மருந்து கொடுத்தாலும் ஊசி போட்டாலும். அவன் உடல்நிலை இவ்வளவுதான்.
அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். என் யோசனையை கேளுங்க. நீங்க இவனை இங்கே அடைச்சு வைக்காதீங்க. இவனை வெளியுலகிற்கு அழைச்சிட்டு போங்க. அவனுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ என்னென்ன விருப்பமோ. அத்தனையையும் நிறைவேத்துங்க. அவன் எங்க போகணும்னு சொல்றானோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க. அவனுக்கு இந்த உலகத்தை காமிங்க. ஒரு புது வாழ்க்கையை கொடுங்க. இதுதான் அவனுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய சிகிச்சை என்றார். மருத்துவரின் வார்த்தைகள் தாயின் மனதில் ஒரு புதிய சிந்தனையை தூண்டின. இது மருந்து மாத்திரைகளை விட பெரிய சிகிச்சை என்பதை அவள் உணர்ந்தாள். 6. விளம்பர தேடல். அதே சமயம் அந்த பெரிய நகரத்தில் ஒரு வசதியான குடும்பத்திற்கு மிகுந்த மனக்குறை இருந்தது. அவர்களுக்கு செல்வத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இல்லை. தங்கள் வீட்டை நிரப்ப ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களை வாட்டி வதைத்தது. நாட்கள் செல்லச் செல்ல குழந்தை இல்லாத குறை அவர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியது. பல மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். தங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுவதால் தத்தெடுக்க எண்ணி பல்வேறு நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுத்தார்கள். தங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய ஒரு குழந்தையை தேடி அவர்களது கண்கள் ஒவ்வொரு விளம்பர பகுதியிலும் ஒவ்வொரு தகவலிலும் அலசின. 7. விளம்பரம் கண்டெடுத்த தாய். மருத்துவரின் அறிவுரையும் மகனின் எதிர்காலம் குறித்த கவலையும் தாயின் மனதை ஆட்கொண்டிருந்தன. ஒரு நாள் அவள் ஏதேச்சையாக ஒரு நாளிதழை புரட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த பணக்கார குடும்பம் கொடுத்த விளம்பரம் அவளது கண்ணில் பக்கம் 3 பட்டது. குழந்தை தேவை என்ற தலைப்பு அவளது இதயத்தில் ஒரு மின்னலை வெட்டியது. அவளது மனதுக்குள் ஒரு போராட்டம் தொடங்கியது. தன் குழந்தையை பிரிவதா அல்லது அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதா என்ற கேள்வி அவளை துளைத்தது. அவள் அந்த விளம்பரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டாள். தனது மகனின் எதிர்காலத்திற்காக ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த விளம்பரம் அவளுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியது. 8. வெளியே செல்ல ஒரு பயணம். மனதில் 1000 போராட்டங்களுடன் தாய் தன் மகனிடம் சென்றாள். அவனது நிலையை பார்க்கும்போது தன் முடிவு அவனுக்குச் சரியானதாகவே இருக்கும் என்று நம்பினாள். அவனுக்கு ஒன்றுமே தெரியாதது போல் மிகவும் இயல்பாக கண்ணா நாம வெளியே செல்லலாமா. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நாம போலாமா என்று கேட்டாள். கண் தெரியாத அந்தச் சிறுவன் அம்மாவின் குரலில் இருந்த தயக்கத்தை அறியாமல் வெளியே செல்லப் போகிறோம் என்ற ஒரே ஆவலில் துள்ளினான். அம்மா, நிஜமாவா என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்களா. நான் வெளியுலகை பார்க்கப் போறேனா என்று உற்சாகத்துடன் மீண்டும் மீண்டும் கேட்டான். அவனது சின்னஞ்சிறிய இதயம் எதிர்பாராத இந்தச் சந்தோஷத்தில் துடித்தது. அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை பூத்தது. இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அவனது வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகும் பயணம் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. 9. கதை கேட்டு ஒரு உறக்கம். சிறுவனும் தாயும் எங்கோ ஒரு புதிய இடத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணுக்குத் தெரியாத அந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஒலியும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அம்மா எங்க போறோம். இன்னும் எவ்வளவு தூரம். என்ன பார்க்கப் போறோம் என்று அவன் ஓயாமல் கேள்விகள் கேட்டபடி இருந்தான். அவனது ஆர்வம் கலந்த குரல் தாயின் மனதை மேலும் கனக்கச் செய்தது. அவனது கேள்விகள் நிற்காமல் வர தாய் ஒரு முடிவுக்கு வந்தாள். அவனைச் சமாதானப்படுத்த தன் மடியில் படுக்க வைத்தாள். அவனது தலையை மெதுவாகத் தடவிக் கொடுத்து கண்ணா நீ இப்போ தூங்கு. நான் உனக்கு அழகான கதை சொல்றேன். நீ நல்லா தூங்கினாத்தான் நாம போற இடத்துக்கு போக முடியும். நீ தூங்குனதும் நான் உன்னை எழுப்பி விடுவேன் சரியா. என்று கொஞ்சும் குரலில் பேசினாள். அவளது குரலின் அரவணைப்பில் அவன் மெதுவாக கண்களை மூடினான்.
தாயின் வாஞ்சையான பேச்சிலும் வருத்தமான தொனியிலும் அந்தச் சிறுவன் அழுகையை நிறுத்தி. உலகைப் பற்றிய கனவுகளுடன் மெதுவாக தூங்கிப் போனான். 10. கனவுகள் சுமந்த விமான நிலையம். கதைகளின் அரவணைப்பில் சிறுவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க. தாய் மனம் கனக்க பயணத்தை தொடர்ந்தாள். அவர்கள் செல்ல வேண்டிய இடம் விமான நிலையம். இத்தனை நாட்கள் மண்ணில் தவழ்ந்த மகனை. இப்போது ஆகாயத்தில் பறக்கப் போகும் இயந்திரம் தாங்கிச் செல்லப் போகிறது. ஒரு பெரிய கனவுடன் அவன் கையில் இருந்த பிஞ்சு விரல்களை. பக்கம் 4. அழுத்திப் பிடித்துக் கொண்டாள். விமான நிலையம் வந்துவிட்டதை அறிந்த தாய். தயக்கத்துடன் மகனை மெதுவாக தட்டி எழுப்பினாள். கண்ணா, எழுந்துக்கோ. நாம வந்துட்டோம். விமான நிலையம் வந்துருச்சு. நாம இப்ப உள்ளே போகணும் என்றாள். அவனது காதுகளில் அம்மாவின் குரல் ஒலித்தது. எழுந்து அமர்ந்த அவன். வெளிச்சமற்ற கண்களுடன் சுற்றிலும் உணர்ந்தான். சுற்றிலும் கேட்ட புதுமையான சத்தங்கள். மக்களின் பரபரப்பான நடமாட்டம். ஒருவித இயந்திர ஒலி. இவை எல்லாம் விமான நிலையத்தின் பிரம்மாண்டத்தை அவனுக்கு உணர்த்தின. தாயின் கையை பிடித்துக்கொண்டு. அவன் விசித்திரமான ஒரு புதிய உலகினுள் அடியெடுத்து வைத்தான். 11. உயரத்தில் ஒரு சத்தம். விமானத்திற்குள் நுழைந்ததும். சிறுவன் அதிர்ந்து போனான். இதுவரை அறிந்திராத ஒரு பெரிய சத்தம். ஒருவித கலவையான வாசனை. தன்னைச் சுற்றிலும் இருந்த ஏகப்பட்ட மக்கள். எல்லாம் அவனுக்கு புதிதாக இருந்தன. அம்மா, என்னது இது இவ்ளோ பெருசா இருக்கு. பயமா இருக்கு. என்று பயத்தில் அழ ஆரம்பித்தான். அவன் குரலில் கலந்திருந்த நடுக்கம் தாயின் நெஞ்சை பிழிந்தது. சமாதானப்படுத்திய தாய். அவனை அணைத்துக் கொண்டாள். பயப்படாத கண்ணா. இது ஒண்ணுமில்ல. நீ கொஞ்ச நேரம் தூங்கு. சரியாயிடும் என்று தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள். அவனது தலையை தடவிக் கொடுத்தாள். சில நிமிடங்களில் விமானம் பட 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 பட. என்ற பெரிய சத்தத்துடன் நகர ஆரம்பித்தது. அவன் சற்று திடுக்கிட்டாலும். தாயின் அணைப்பில் நிம்மதியை கண்டான். விமானம் மெதுவாக மேலே உயர ஆரம்பித்தபோது. அந்தச் சத்தம் அவனுக்கு பழக்கமாகி. ஏதோ ஒரு தூக்க லோரி மாதிரி ஆகி. மெதுவாகத் தூங்கிப் போனான். 12. பிரிவின் பெருவலி. விமானம் தரை இறங்கி. புதியதொரு நகரத்தில் கால் பதித்தனர் தாயும் மகனும். தாயின் நெஞ்சில் பெரும் பாரம். மகனின் கண்களில் ஒரு புதிய உலகின் எதிர்பார்ப்பு. தயக்கத்துடன் அவர்கள் அந்த பணக்கார குடும்பத்தின் பிரம்மாண்டமான வீட்டை அடைந்தார்கள். கதவு திறக்கப்பட்டது. ஆடம்பரமான அந்த வீட்டை கண்டதும். தாயின் கைகள் சற்றே நடுங்கின. சிறுவனை பணக்கார குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கச் சென்றாள் தாய். அன்புடன் அவனை வரவேற்ற அந்த குடும்பத்தினர். அவனை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டனர். ஆனால் தாய் தன்னை பிரிவதைச் சிறுவன் உணர்ந்தான். அவன் இதுவரை அறிந்திராத புதிய வாசனைகள். புதிய குரல்கள், புதிய தொடுதல்கள். இவை எல்லாம் அவனது உள்ளுணர்வை தூண்டின. தன் அம்மா தன்னை விட்டு பிரியப் போகிறாள் என்பதை அவன் தனது வெளிச்சமற்ற கண்களால் உணர்ந்தான். திடீரென்று அவன் பெரும் குரலெடுத்து அழ ஆரம்பித்தான். நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உங்க கூடத்தான் வருவேன் அம்மா. என்ன விட்டுப் போகாதே. என்று கதறினான். அவனது சின்னஞ்சிறிய இதயம் பிரிவின் வலியை தாங்க முடியாமல் துடித்தது. தாயின் புடவையை இறுகப் பிடித்துக் கொண்டான். அந்த அழுகுரல் அந்த பெரிய வீட்டையே உலுக்கியது. தாயின் கண்களில். பக்கம் 5. கண்ணீர் பெருகியது. அவனது பிஞ்சு கைகளை பாசத்துடன் வருடினாள். கண்ணா, நீ நல்லா இருக்கணும்னுதான் அம்மா இப்படி செய்யறேன். இவங்க உன்ன நல்லா பாத்துப்பாங்க. இங்க நீ சந்தோஷமா இருப்ப கண்ணா. என்று உடைந்த குரலில் சொன்னாள். ஆனால் அவளது வார்த்தைகள் மகனின் காதுகளில் எட்டவில்லை. அவன் பிடிவாதமாக அவளையே பற்றி அழுதான். பணக்கார குடும்பத்தினரிடம் இவனை நல்லா பாத்துக்கோங்க. நல்லா வளருங்க என்று கரகரத்த குரலில் சொல்லிவிட்டு. அவனை பித்துக்கொண்டு அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தாள். ஒவ்வொரு அடியும் அவள் இதயத்தில் ஒரு முள்ளாய்ப் பதிந்தது. திரும்பிப் பார்க்காமல். ஆனால் மனம் முழுவதும் மகனின் கதறல் எதிரொலிக்க. அவள் வெளியேறினாள்.
சிறுவன் தொடர்ந்து அழுதான். அவன் அழுகுரல் காற்றின் வழியே அவளை துரத்தியது. அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் அது ஒரு பிரிவின் பெருவலி. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்காகச் செய்த பெரும் தியாகத்தின் தருணம் அது. 13. அன்பு செய்த தியாகம். கண் பார்வையற்ற சிறுவன் பணக்கார குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்ட சில காலத்திற்குப் பிறகு. அந்த குடும்பத்தில் ஒரு எதிர்பாராத அதிசயம் நிகழ்ந்தது. தங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையின் பலனாக. அந்த குடும்பத்தில் ஒரு சாதாரண குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கண்ணில் ஒளி, கால்களில் சக்தி கொண்டு. ஓடி ஆடி விளையாடி வீடே கலகலப்பானது. ஆனால் இந்த புதிய மகிழ்ச்சி வந்ததும். அந்த கணவன் மனைவி ஒரு ஆச்சரியமான முடிவை எடுத்தார்கள். எங்களுக்கு இப்போது ஒரு சாதாரண குழந்தை இருக்கிறது. ஆனால் இந்த ஊனமுற்ற குழந்தைக்கு எங்கள் அன்பும் அரவணைப்பும் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. இதை வளர்க்க வேண்டும் என்பதே எங்கள் விதி. என்று உணர்ந்தனர். எனவே அவர்களுக்கு பிறந்த சாதாரண குழந்தையைத்தான். அந்த ஏழை தாயிடமே மீண்டும் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். இந்த குழந்தையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஊனமுற்ற குழந்தையை நாங்கள் வளர்க்கிறோம். என்று சொன்னார்கள். அந்த ஏழை தாய்க்கோ இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் தன் பிள்ளையைப் பிரிந்த வலி. மறுபக்கம் ஒரு சாதாரண குழந்தையை தன் மடியில் மீண்டும் கண்ட மகிழ்ச்சி. இது ஒரு எதிர்பாராத. ஆனால் விதியின் புதிய திருப்பமாக இருந்தது.